ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து 2026 PhD அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும். அதேமாதிரி வேகன்சி லிஸ்ட்டுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதேமாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ள நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேகன்சி லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக போய் அட்மிஷன் போடுற மாதிரி தான் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேரெக்டாக போய் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் கொடுத்து அதில் வந்து எத்தனை வேகன்சி வந்து அவங்க எடுக்காங்க, எத்தனை கேண்டிடேட் வந்து அவங்க எடுக்காங்கன்னு வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட்டுக்குனாக எத்தனை வேகன்சி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு. அதேமாதிரி வந்து இது டெம்பரரி வேகன்சி லிஸ்ட் தான். அவங்க நெக்ஸ்ட் வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க திருப்பியும். அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஃபீஸ், அதேமாதிரி வந்து அட்மிஷன் எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், அட்மிஷனுக்கு அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எங்கே போய் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு செகண்டாக PhD அட்மிஷன் ஜூன் 2026 ஒரு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணினா உங்களுக்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. உங்கள் நேமு அதேமாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி மேலே சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 rupees வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டியில். இதை வந்து நான் ஷார்ட்டாக வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதை எல்லாமே நீங்களே வந்து ஃபில் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் அட்மிஷன் வந்து போட போவீங்கன்னா நீங்கள் அங்கேயே போய் ஃபில் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் வந்து உங்கள் அகாடமிக் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 12th வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க, அதேமாதிரி வந்து நீங்கள் UG PG எந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நீங்களே வந்து ஈஸியாக அதை வந்து ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எந்த காலேஜ் ஸ்கூலில் வந்து டீச்சிங் ஒர்க் பண்ணீங்களோ அந்த காலேஜ் நேம் ஸ்கூல் நேம் வந்து எழுதிட்டு எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னு அங்கே எழுதுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து நீங்கள் பார்ட் டைமாக பண்ண போவீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. PhD வந்து நீங்கள் பார்ட் டைமாக வந்து பண்ண போவீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து அங்கே போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் சப்மிட் பண்ணிட்டு அங்கே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 1000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அட்மிஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.